கேரளா ரெஸ்பான்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் எனக்கு ரீல்ஸ் எல்லாமே கேரளா ரீல்ஸ் ரொம்ப நிறையா வந்துட்டுருக்கு. எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாமே. കേരള മക്കൾ വന്ന് തമിഴ് പടങ്ങൾ ரொம்ப கொண்டாடுறாங்க. இப்போ விஜய் படம் ஆகட்ടെ, அஜித் படம், நாங்களுமே கேரளா மலையாள மூவிஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்குமே மலையாள மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ அது இங்கேயும் நடக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரீசெண்ட்லி வந்து சூர்யாவுக்கு ஆர்ஜே பாலாஜி கம்பேக் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அர்ஜுனுக்கு உங்களும் வந்து கம்பேக் கொடுத்துருக்கு. எப்படி அர்ஜுன் ஃபேன் பாயா நீங்கள்? இல்லையா, அஜித் சாருக்கு வந்து தமிழ்நாடே ஃபேன் பாய்ஸ் தான். ஒரு ஹேட்டர்ஸே தமிழ்நாட்டில் அவர் கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட் போனாலுமே அங்கே எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அட்லி சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படி மாதிரி எடுத்திருக்கேன் இந்த படம். அப்படி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பண்ணுங்கிறத தாண்டி அவர் இந்த ரோலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தார். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தாரு. ஆல்சோ எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கான ஒரு கம்பேக்காக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது அஜித் சாருக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஆனால் சும்மா ஸ்லோ மோஷன் அப்போ அது നോക്കുമ്പോൾ തന്നെ அந்த மாதிரி எடுத்திருக்கு സിനിമാറ്റോഗ്രാഫി എല്ലാം. അപ്പോൾ ഇത് ഇപ്പോഴത്തെ ഒരു അർജുൻ സാറിന് ഇങ്ങനെ ഒരു പടം എടുക്കണമെന്ന് തീരുമാനിച്ചിട്ട് എടുത്തതായിരുന്നു ഇങ്ങനെ மாஸ் மசாலா படம் தான்? ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கணும், ஒருத்தங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த மொமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். எப்படி பிரீத்தினை பார்த்தாலே க்யூட்டாக இருக்குது. எப்படி நினச்சிருக்கு பிரீத்தி கேன் டூ திஸ் ஆல் திங்ஸ் லைக் எப்படி நினச்சிருக்கு அந்த மாதிரி? லைக் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற டெசிஷனை, லைக் அவங்க டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அவங்கள வச்சு பண்ணலான்னு நினச்சோம், அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் ஹாப்பி ரொம்ப. இப்போ அர்ஜுன் சார் அல்லாத நெக்ஸ்ட் படம் ஆர்க்கு போயிருக்கீங்க? இல்லை சார், இது கம்ப்ளீட்டாக ரிலீஸ் முடிச்சுட்டு லைக் இதோட இது தியேட்டர்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்னு யோசிக்கலான் இருக்கேன் சார். இதுவரை ஸ்கிரிப்ட் ஒன்றும் எழுதியா? இல்லை சார் லைன்ஸாக சிலது வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு 2ஆம் பாகம் சார் கண்டிப்பாக வரும் சார். ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதை எடுப்போம் சார். ரவி பஸ்ரூர் எப்படி இந்த பாட்டுக்கு வந்துருக்கு? சார் லைக் ப்ரொடக்ஷனோட கால் சார். அவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. நான் ஸ்டோரி சொன்னேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இதில் ஒர்க் பண்ணார். செகண்ட் பார்ட்டு இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு ரொம்ப பிராதானியம் கொடுத்தன படம் ஆയിരിക്കും. இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சார். பட் கண்டிப்பாக வரும் சார். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.